ஹாய்! நான் வந்து டவல் வாங்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஆனா, அது Instagramக்கும், YouTubeக்கும் எப்படி தெரியுமோ தெரியல. டவல் ஆடா வந்து தள்ளிட்டு இருந்தது. என்னடா இது நம்ம நெனச்சோம் அதுக்குள்ள ஆடா வருதேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்ப என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, மாம்பழங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து இந்த மருதாணி இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தாங்க. மாம்பழங்க பார்த்தீங்கன்னா, நோ யூர் ஃபார்மர், நோ யூர் ஃபுட் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆர்கானிக் முறையில அவங்க ஃபார்ம்ல வந்து வித்தியாசமான மாம்பழ வெரைட்டிலாம் வச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு 2, 3 வெரைட்டி சேர்த்து வாங்கியிருந்தேன். ஒரு 3 கேஜிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கமகமன்னு அந்த பச்சை மாங்காய் ஸ்மெல்லு சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். டீட்டெயில்ஸ் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. எல்லாமே அவங்க கிட்ட ஆர்கானிக் முறையில தான் செய்றாங்க. ஸோ அம்மா வந்து அந்த மருதாணிய வந்து கொஞ்சம் லவங்கம்லாம் வச்சு தான் அரைப்பாங்களாம். வேற எதுவுமே சேர்க்க மாட்டாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு கையில நல்லா டார்க்கா பத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மருதாணிய ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வைக்கும்போது என்னலாம் சேர்த்து அரைச்சு வைப்பீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அம்மா வந்து அவங்களே 2 கையிலுமே வச்சுப்பாங்களாம். அது எப்படிம்மா நீயே வச்சுப்ப? நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னேன். கரெக்ட்டா வச்சும் காமிச்சாங்க. 2 கையிலுமே அவங்களே டக்குனு ஐகானிக் டிசைன் அவங்களுக்கு இதுதான். இதுதான் வைப்பாங்க யூசுவலா. ஸோ வச்சாங்க. சூப்பரா செவந்திருந்தது. உங்களுக்கு மருதாணி வைக்க புடிக்குமா? புடிக்காதா? ஏன் மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னு ரீசன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை.